முதற்கண் என்னுடைய காலை வணக்கங்கள். மதுரை ரேடியன்ட் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மேட், அதாவது லார்ஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்க்ரீனை துவங்கியுள்ளோம். இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐமேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டர்ன் நமது கியூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் இது 2வது ஸ்க்ரீனாக நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் மதுரைக்கு. உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மென்மேலும் ரேடியன்ட் சினிமா இது மாதிரியான மதுரைக்கு மற்றொரு பிரம்மாண்டம். மதுரையில் கியூப் மற்றும் ரேடியன்ட் சினிமா இணைந்து தமிழகத்தின் 2வது எபிக் திரை வசதி கொண்ட அரங்கை அறிமுகம் செய்துள்ளனர். கியூப் சினிமா மற்றும் ரேடியன்ட் சினிமா ஆகிய 2 நிறுவனங்களும் இணைந்து மதுரையில் செப்டம்பர் 1ஆம் தேதியான இன்று ரேடியன்ட் சினிமாவில் தமிழகத்தின் 2வது எபிக் திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்தனர். இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த எபிக் திரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தமிழகத்தின் 2வது எபிக் PLF திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல, இந்தியாவின் 4வது எபிக் PLF திரையரங்காகும். ரேடியன்ட் சினிமாவில் உள்ள இந்த திரை 50 அடி அகலம், 27 அடி உயரம் கொண்ட திரை ஒரு சொகுசான சூழல் பொருந்திய அரங்கில் மிக சௌகரியமான 242 இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதிலுள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த எபிக் அரங்கில் பார்கோ, 4K, RGB, லேசர் ப்ரொஜெக்டர் இடம்பெற்றுள்ளது. இதனால் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக, அதிக பிரகாசமாக, மிக சிறந்த வண்ண அம்சங்களுடன் பார்த்து மகிழ முடியும். ஒளி அம்சத்தை பொறுத்தவரை டால்பி அட்மோஸ் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது பேசிய கியூப் சினிமாவின் தலைமை செயல் அதிகாரி ஹர்ஷ் ரோஹாத்கி கூறியதாவது: தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள பார்வையாளர்களிடையே எபிக் திரையில் படம் பார்ப்பது சினிமா ரசிகர்களிடையே அதிகரித்து வருகிறது எனவும், மதுரையில் கூடுதலாக இந்த பிரீமியம் அனுபவத்தை இன்னும் அதிகமான சினிமா ஆர்வலர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களின் திரைப்படம் பார்க்கும் பயணத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்துகிறோம். சினிமா தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை கியூப் நிறுவனம் இதில் எப்போதுமே முன்னணியில் உள்ளது. எங்களின் பிரீமியம் திரை வசதிகள் திரைப்படத்தின் பிரம்மாண்டத்தை அனுபவிக்க வழிவகை செய்யும். இதனால் பார்வையாளர்கள் மீண்டும் இந்த அரங்கிற்கு நிச்சயம் வர விரும்புவார்கள். இந்த அரங்கில் உள்ள திரையின் அளவு மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப ஒளி வசதிகள் ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்கும். தென்னிந்தியாவில் மேலும் பல நகரங்களுக்கு விரைவில் இந்த புது அனுபவத்தை கொண்டு செல்ல உள்ளோம் என்றும் தெரிவித்தார். வெளியீட்டு விழாவில் ரேடியன்ட் சினிமாவின் நிர்வாக கூட்டாளர் ராம் பிரகாஷ் எஸ் பேசுகையில், இன்றைய நாட்களில் திரையரங்குகளில் திரைப்படங்களை பார்க்கும்போது பார்வையாளர்கள் ஒரு தனித்துவமான அனுபவத்திற்காக ஆர்வமாக உள்ளனர். உண்மையில் அவர்கள் புதிய அனுபவத்தை பெற பெரிய வடிவ திரைகளில் பார்க்க சில திரைப்படங்களை ஒதுக்கி வைத்துள்ளனர். சினிமா ஆர்வலர்களுக்கு எபிக் சரியான இடமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ரேடியன்ட் சினிமாவின் நிர்வாக இயக்குனர் BKM ராஜாங்கம் மேலும் கூறுகையில், ஒவ்வொரு திரைப்படத்தின் வெளியீட்டின் போதும் ரேடியன்ஸில் எபிக் திரை மதுரைக்கு எப்போது வரும் என்பது குறித்து பார்வையாளர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தனர். இப்போது அனைவரும் மிகவும் எதிர்பார்க்கும் பெரிய படங்களுக்கு தயாராக உள்ளது. உலக தரத்தில் ஒரு சினிமா அனுபவத்தை மதுரை மக்களுக்கு கொண்டு வந்ததில் பெருமிதம் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார்.